ஹாய், நம்மளோட வர்ஜின் கிட்டோஷ் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸோட காம்போ பேக் இதுதான். இந்த ஹேர் கேர் காம்போ பேக்கில் வந்துட்டு உங்களுக்கு 5 ப்ராடக்ட் வரும். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்பல் ஹேர் பேக், ஹெர்பல் ஹேர் ஆயில், ஆனியன் ஹிபிஸ்கஸ் ஷாம்பு, ஹேர் மிஸ்ட், அப்புறம் ஹேர் ரீக்ரோத் சீரம். இந்த 5 சேர்ந்து ஒரு காம்போவாக கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு உங்களுக்கு 1 மந்த் பேக்காக வரும். 1 மந்த் உங்களோட ஹேரை வந்துட்டு பேம்பர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இது எதுக்காக அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. இதை வந்துட்டு காம்போவாக நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு 2 வீக்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது 3 மந்த்ஸ் மினிமம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேபி ஹேர் வந்துட்டு வரதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதில் வந்துட்டு டெய்லி யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, இந்த ஹேர் மிஸ்ட் டெய்லி உங்களோட ஸ்கின் கேர் பண்ணுற மாதிரி ஹேர் கேருக்காக நீங்கள் வந்துட்டு டெய்லி இதை வந்துட்டு யூஸ் பண்ணணும். இந்த ஹேர் மிஸ்ட்டை டே டைமில் உங்களோட ஸ்கேல்பில் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும். இதில் வந்துட்டு ரோஸ்மேரி மட்டும் கிடையாது, இன்னும் ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய நிறைய ஹைட்ரோசல்ஸ் ஆட் பண்ணி தான் இந்த ஹேர் மிஸ்ட்டை நம்ம வந்துட்டு மேக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஹேர் ரீக்ரோத் சீரம் இது வந்துட்டு சைனஸ் இஷ்யூஸ் இல்லை, உங்களுக்கு ஸ்கேல்ப் வந்துட்டு செட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் டெய்லி நைட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஆயிலி ஃபீல் கொடுக்காது, ஹேருக்கு தேவை கிடையாது, ஒன்லி ஃபார் த ஸ்கேல்ப். இந்த ஹேர் ரீக்ரோத் சீரம் ஒன்லி உங்களோட ஸ்கேல்ப்புக்கு மட்டும்தான் தேவை. ஸ்கேல்ப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்துட்டு ஒரு ரோலான் டைப்பில் தான் இருக்கும். இந்த ரோலானா நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்கேல்பில் ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி ஆயில் மட்டும் ரிலீஸ் ஆகும், உங்களுக்கு ப்ராடக்ட் வேஸ்டேஜ் இருக்காது. ஸோ இதை வந்துட்டு உங்களோட ஸ்கேல்பில் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா டெய்லி பேசிஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா, நீங்கள் என்றைக்கெலாம் ஹேர் வாஷ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஹேர் வாஷ் எடுக்கிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி, 2 to 4 ஹவர்ஸ் முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஸ்கேல்பில் வந்துட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் பாத் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 an hour to 20 minutes முன்னாடி இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணி நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணணும். இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹெட் பாத் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் டே இதை வந்துட்டு சோக் பண்ண வைக்கிறது ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன். அப்போ தான் இதில் இருக்கிற இதில் இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் ப்ரீவியஸ் டேயே நீங்கள் வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு ஊற வச்சு நெக்ஸ்ட் டே அந்த ஹெட் பாத் பண்ணுற அன்னைக்கு நீங்கள் வந்துட்டு ஆயில் வச்சு முடிச்சுட்டு ஒரு பாத் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 an hour முன்னாடி இதை வந்துட்டு ஹேர் பேக்காக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஹேர் வாஷ்க்கு வந்துட்டு நம்மளோட ஷாம்பு வச்சு நீங்கள் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் 1 மந்த் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேண்ட்ரஃப் கம்மியாகும். ப்ளஸ் வந்துட்டு ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி ஹேர் வந்துட்டு தின் ஆகுறது, பிரேக் ஆகுறது, இது எல்லாமே உங்களுக்கு கம்மியாக்கி கொடுக்கும். இது இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இல்லைனா இன்ஸ்டாக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.